ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கும் ஒரு புதிய ஹாரர் ஸ்டோரியோடு உங்களைய சந்திச்சிக்கிறேன். இன்றைய கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இது நிஜத்திலேயே நடந்த ஒரு கதை ஒன்று இல்லை. அப்படின்னு சொன்னால் நிஜத்திலே நடந்த கதை ஒன்று இல்லைன்னு சொன்னால் இது யாருமே எனக்கு ஷேர் பண்ணின ஸ்டோரி ஒன்று இல்லை. இது நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்றில் படித்ததுமே எனக்கு கொஞ்சம் இது பயங்கரமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகிச்சு. அதோட வை நாட் உங்களோட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். இது நடந்திருக்குது எங்கேன்னு சொன்னால் அமெரிக்காவில் ஒரு போர்டிங் ஸ்கூல் ஒன்று இருந்துக்குது, தங்கி படிக்கக்கூடிய ஸ்கூல். அப்போ அங்கே 11 வயசு ஒரு பொடியன்னு சொன்னால் ஒரு ஆம்பளை பிள்ளை உண்டு. அவர் ஒரு போர்டிங்கில் புதுசாக ஜாயின் ஆகுறாரு. இப்போ இந்த ஜாயின் ஆகுறவர்கிட்ட பேர் என்னன்னா மைக்கேல். அப்போ அவருக்கு ஜாயின் ஆகுது தானே அந்த ரூமில் ஏற்கனவே இன்னொரு அவருடைய வயசில் இன்னொரு பிள்ளை ஒன்று இருக்கிறாரு. அவர்கிட்ட பேர் பார்த்திங்கன்னா வின்சென்ட். இப்போ இவர் இந்த ரூமுக்கு வந்த நாளில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த வின்சென்ட் என்ற பிள்ளை நடந்து கொள்வதெல்லாம் கொஞ்சம் விசித்திரமாகவே இருந்துக்குது. இவரோட பேசுகிறது இல்லையா. இவர் ரூமுக்கு போன உடனே ஈவினிங், இப்போ இவர் மார்னிங் தானே போனார், அப்போ கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணி எல்லாம் முடிஞ்சு ரூமுக்கு வந்த பிறகு ஈவினிங் டைமில் ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கையில் கொண்டு வந்து கொடுத்து இதையெல்லாம் இந்த ரூமுக்கு கொண்டு வரையிலா என்ற மாதிரி சொல்லி கொடுத்தானே. இவன் எடுத்து பார்த்தா அதில் சும்மா ஒன்றுக்கும் இல்லாத சின்ன சின்ன விஷயங்களை, அப்படின்டா உப்பு, மஞ்சள், வேறு தவளை, வேறு எல்லோ கலர் ட்ரெஸ், அந்த மாதிரி கொஞ்சம் சில்லியான ஐட்டம்ஸாக இருந்துச்சா. இவர் என்னையே கலாய்க்கிறானான்னு நினச்சாலும் அவன்ட ஃபேஸில் ஒரு சிரிப்போ ஒன்றுமே இல்லை. நான் சொன்னதை நீ செய்யணும் என்ற மாதிரி லுக் தான் இருந்துச்சா. அப்போ இவனும் இந்த ஸ்கூலுக்கும் புதுசு, இந்த போர்டிங்க்கும் புதுசு என்றதால் பெருசாக ஓகேன்னுட்டு அது பெரிய இஷ்யூ ஒன்று ஆக்கலையா. ஆனால் எந்த நாளும் நைட்டில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த வின்சென்ட் என்றவருடையும் இந்த மைக்கேல் என்றவண்டையும் சிங்கிள் பெட் ரெண்டும் ஆப்போசிட்டில் தான் இருக்குதா. அப்போ தூங்குகிற டைமில் டெய்லி பார்த்தாலும் இவன் நைட்டில் ஏதோ ஒரு லாங்குவேஜில் கத்தி பேசுவான் இருட்டில். அதுவும் நைட்டில் தூங்க போல் ரூமில் ஒரு நைட் பல்ப் கூட போட விட மாட்டானாம். ஃபுல்லாக இருட்டாக்கிட்டு தான் தூங்கணுமாம். அதுவும் தூங்க போல் இவன் இப்படி கத்தி பேசுவானாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜில். இது இப்போ கொஞ்சம் ஒரு 1 வீக் 2 வீக் ஆக போல் இது மைக்கேலுக்கு பழவிட்டான். இவன் டெய்லி இந்த மாதிரி தான் செஞ்சு கொண்டிருப்பான். சம்டைம்ஸ் இவன் மனநிலை சரியில்லாத ஒரு ஆளாக இருக்கலும் என்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிவிட்டு அதை அவன் பெருசாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணியும் இல்லை. இப்படியே கொஞ்ச நாள் போல் எந்த நாளும் நைட்டுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி இவன் ஒரு நோட் புக் கையில் வச்சிருக்கிறானாம். அந்த நோட் புக்கில் என்னமோ மார்க் பண்ணுறானாம். அதுக்கு பிறகு தான் தூங்குறானாம். அதுக்கு பிறகு தான் வேறு லாங்குவேஜில் பேசுகிறானாம். இந்த மாதிரி இருக்குதான். இப்போ இவன் ஒரு நாள் என்ன செஞ்சானா, இவன் வெளியே போக காட்டியும் இருந்து இவன் பிலோ காடியில் தான் அந்த நோட் புக் இருக்குது. அந்த நோட் புக்கை எடுத்து இவன் என்னத்தான் எழுதிக்கிறான், இதனாலும் என்னத்தை மார்க் பண்ணுறான்னு பார்த்தா அந்த போர்டிங் ஸ்கூலில் இருக்கிற அவ்வளோ பிள்ளைகளோட பேரையும் அவன் அந்த புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கிறான். அந்த அவ்வளோ பிள்ளைகளோட பேரையும் நோட் பண்ணி அதை எல்லாம் ஒரு கோடால் கீறி வச்சுக்கிறானாம், பேரை கட் பண்ணிக்கிறானாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டிங்கில் மைக்கேலோட பேரை எழுதிக்கிறானாம். ஆனால் அந்த பேரை டிக் பண்ணி இல்லையா, மற்ற எல்லா பேரும் டிக் பண்ணிக்குது. பார்த்த உடனே கொஞ்சம் மைக்கேலுக்கு பயம் எடுத்துட்டான், ஏண்ட பேரை மட்டும் ஏன் இவன் ஒட்டிக்கிறான்னு சொல்லி. அதுக்கு பிறகு அந்த ஆண்டி நைட் இப்போ மைக்கேல் தூங்கிட்டு இருக்க போல் இவனுக்கு தூக்கத்தில் இப்போ இருட்டு தானே ஃபுல் ரூமுமே. இந்த இருட்டில் யாரோ இவனை பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரியே இப்போ எங்களுக்கு வேண்டாலும் நாங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் யாராவது எங்களையே பார்த்து கொண்டே இருந்தால் ஒரு ஃபீலிங் கொண்டு வரும் தானே, யாரும் எங்களையே பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கண்ணை திறந்து பார்த்தா கட்டிலில் இவன்ட கட்டில் பக்கம் அவன் கட்டில் மெத்த இருக்குது. அதில் ஃபேஸை வச்சு இவன்ட ஃபேஸ்க்கு நேராக அவன் முட்டுக்கால் அடித்து உட்காந்து கன்னத்தில் கையை வச்சு வின்சென்ட் பார்த்து கொண்டே இருக்கிறானாம்.
இந்த காட்சி இருட்டிலையும் அவனுக்கு பயங்கரமாக இருந்துச்சாம். ஒரு சிரிச்ச முகத்தோட மைக்கேலை பார்த்துட்டு இருக்கிறானா. இது மைக்கேல் வந்து கத்தி கொண்டு எழும்பி ஓடி போய்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணினதோடு வின்சென்ட் வந்து ஷாக் ஆகிட்டு திடுக்கூட்டுட்டு போய்த்து கட்டியில் தூங்கிட்டானா. தூங்கினதுக்கு அப்புறம் மைக்கேல் வந்து நீ ஏன் அப்படி என்னையே பார்த்து கொண்டு இருந்தாய் என்று கேட்பானா. அப்போ இல்லை, நீ தூக்கத்தில் வாய் உழம்பி கொண்டு இருந்தாய், வாயில் என்னத்தை உளறுறா என்றது தான் நான் கிட்ட வந்து கேட்டேன் என்ற மாதிரி சொல்லுவானா. இந்த பதில் வந்து மைக்கேலுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை இருக்கலையாம். இவன் போய்த்தான் சொல்கிறான்னு ஃபீல் ஆகிச்சான். அதோடு இந்த லைட் ஆஃப் பண்ண விடலையாம். அவனும் லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு வரவும் இல்லையாம். அதோட கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து திரும்ப பழையபடி ஏதேதோ லாங்குவேஜில் என்னென்னமோ சொல்லி கொண்டிருக்கிற சத்தம் கேட்டுச்சு. அதோடு இவனுக்கும் தூங்கிட்டானா. அடுத்த நாள் இப்போ நார்மலாக எல்லா டேஸும் மாதிரி இருந்துக்குது. அதுக்கு ஒரு 2-3 days கழித்து திரும்ப மைக்கேல் தூங்கிட்டு இருக்க போப்பில் அவனுக்கு கனவுல விளங்குதான். அவன் தூங்கிட்டு இருக்கிற பெட்டுக்கு மேலே சிவிலியனில் வந்து ஒரு கருப்பு கலர் மேகமாம். அந்த மேகம் வந்து சிவிலியனை சுற்றி மேலால் நடமாறி இருக்குதாம். அதுக்கப்புறம் அந்த மேகத்துலேருந்து ஒரு கருப்பு கலர் கையொண்டு வந்து இவன் பெட் இருக்குதானே, பெட்டு ஃபுல்லாக வந்து சொரண்டுதான், நகத்தால் சொரண்டுதான். அந்த சத்தம், அந்த பலகையை யாராவது சுரண்ட போல சத்தம் கேட்கும். அது எல்லாம் இவனுக்கு தூக்கத்தில் கனவுல இப்போ கேட்குதான். கேட்டு இப்படி இவன் திடீரென்று கண்ணை திறந்தானா. கண்ணை திறக்க போல பார்த்தீங்கன்னா அந்த மேகம் வந்து எப்படின்னா அவனோட போர்டின் அந்த ரூம் இருக்குதே அதோட ஜன்னலோட கண்ணாடியை உடைச்சி கொண்டு ஜன்னல் வழியாக வெளியே போய்த்துட்டான். இவன் இந்த ஜன்னல் உடைஞ்ச சத்தம், இவன் பயத்தில் கத்தின சத்தம் எல்லாம் கேட்டு அங்கே கார்ட் வந்து அந்த போர்டிங்கில் இருக்கக்கூடிய கார்ட் வந்து கதவை தட்டினாராம். தட்டினத்தோடு இந்த பொடியன் சுருக்கண்டு ஓடி போயிட்டு கதவை திறந்த உடனே அந்த கதவு திறக்கிற அப்போ ரூம் இருட்டாக தான் இருந்துக்குது. இவன் கதவு திறக்கிற வெளிச்சம் வந்து வின்சென்ட் முகத்தில் பட்டு வின்சென்ட் எழுப்பி உட்கார்ந்தானா. அதோடு இந்த பொடியன் என்ன சொல்லுவானாம் அந்த கார்டியன்கிட்ட, இப்படி தான் நடக்குது இந்த ரூமில், இப்போ நான் கனவுல கண்டனு தான் நினைக்கிறேன், இப்படி ஒன்று சிவிலியனில் நடமாறி கொண்டு இருந்துச்சு. அதோட வந்து நான் பார்த்த உடனே நான் கத்த போல் இப்படி ஜன்னல் உடைச்சிட்டு அந்த உருவம் போச்சுண்டு. அப்போ அந்த போர்டினில் இருக்கக்கூடிய கார்டும் வந்து ஃபுல்லாக கட்டிலெல்லாம் செக் பண்ணி பார்த்தா உண்மைக்குமே கட்டிலில் வந்து நகங்களால் கீற முடியும் ஒரு பலகையை. நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்டீல் ஐட்டமால் தான் எங்களுக்கு பலகையை வந்து சுரண்ட முடியும். அப்போ அந்த அளவுக்கு கூர்மையான நகங்களால் கீறின கட்டியில் சுற்றியுமே இருந்துக்குது. இதை பார்த்த உடனே பெருசாக அந்த ரூமில் இருந்த வின்சனை வந்து யாருமே கேர் பண்ணலையா. மைக்கேலை உடனே வந்து உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு ரூம்லேருந்து வெளியே வான்ற மாதிரி சொல்லி வேறொரு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ரூம், இப்போ இவங்க இருந்த ரூம் வந்து 3rd floorலேயும் இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய பசங்க இருக்கக்கூடிய ரூமில் 2 பேர், இவனை 3வது ஆளை அங்கே கொண்டு போயிட்டு அந்த கார்டியன் விட்டுட்டு இந்த ரூமை மூடிட்டாராம். அதுக்கு போகிற இந்த ஸ்கூலில் வந்து மைக்கேல் வந்து 2 years படித்தாராம். அந்த 2 yearsுமே அந்த மேலாத்தட்டில் அந்த ரூம் வந்து மூடியே தான் கிடந்துச்சாம். அந்த ரூமில் மைக்கேலோட இருந்த வின்சனை பற்றி ஸ்கூலில் யாருமே அவனோட பேசவும் இல்லையாம். அவன் ஒரு தடவை கேட்ட நேரமும் யாரும் வந்து அப்படி யாரும் எங்களோட ஸ்கூலில் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்களாம். மற்றது வந்து அப்படி ஒரு வின்சென்ட்க்கு என்ன நடந்துச்சு, எங்கே போனான்றது இவன் அந்த 2 years அங்கே படிக்கிற வரைக்குமே அவனுக்கு என்னென்னு தெரியலையாம், இன்னமுமே தெரியலையாம். அப்போ இதுதான் ஸ்டோரி கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்திக்குமென்னு நினைக்கிறேன். உங்களோட ஐடியா வின்சென்ட்க்கு என்ன நடந்திக்கும் என்றதை வந்து கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் ஸ்டோரி, விளாக்ஸ், ரெசிபீஸோட வந்து நான் எவ்ரி வீக் வந்து உங்களை சந்திப்பேன். இந்த வீடியோ இதோட முடியுது. பாய்.